அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு அப்படின்னு சொன்னாலே படையும் நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பாம்பு அப்படின்னு சொன்னாலே கிராம மக்கள் அனைவருமே பயம் இல்லாமல் ஏதோ செல்லப்பிராணி போல் கொண்டாடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாம்பு அப்படின்னு சொன்னாலே ஏதோ தண்ணீர் பாம்பு அப்படின்னு நினச்சிடாதீங்க. கிராம மக்கள் அனைவருமே தங்களுடைய அன்றாட வேலைகளை விஷப்பாம்புகளுடன் மிகவும் சகஜமாக பழகி கொண்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பாம்புகள் அனைத்துமே நாகப்பாம்புகள் அப்படிங்கிறது அனைவரையும் வியக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியாவில் பாம்பு கிராமம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த கிராமம் எங்கே இருக்குது, அப்படி அந்த கிராம மக்கள் பாம்புகளுடன் சகஜமாக எவ்வாறு வாழறாங்க அப்படிங்கிறது குறித்தெல்லாம் இப்போ இன்னைக்கான வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விகிதத்துலையும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு பின்னணி, மரபு, அப்படி இல்லைன்னா கதைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஷெட்பால் அப்படின்னு அழைக்கக்கூடிய கிராமம் பெரும்பாலானோர் இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு விசித்திரமான ஒரு கிராமம் அப்படின்னு தாங்க சொல்லணும். மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது இந்த ஷெட்பால் அப்படிங்கிற ஒரு கிராமம். இது மோஹுல் தாலுகாவுக்கு உள்பட்ட ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லலாம். புனேவில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமம் அமைஞ்சிருக்குங்க. இந்த கிராமத்தில் 2600 பேர் வசித்து வந்துட்டுருக்காங்க. இவர்களில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் யாருக்குமே பாம்பை கண்டு அச்சமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் யாரையும் இதுவரைக்கும் எந்த பாம்பும் தீண்டியதில்லை அப்படிங்கிறதும் ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஷெட்பால் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வீட்டிற்கும் பாம்புகள் சர்வ சாதாரணமாக வந்து போகுது. அவற்றை யாரும் துரத்துறதும் கிடையாது, அடிக்கிறதும் கிடையாது. இந்த கிராமத்தில் வீடுகள் மட்டும் இல்லாமல் அனைத்து இடங்கள்லையுமே ஊரும் உயிரினங்களான பாம்புகள் காணப்படுதுங்க. மேலும் அவை குடும்ப உறுப்பினர்கள் போல நடத்தப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை போல பாம்புகளுக்கும் வீட்டை சுற்றி திரிவதற்கு உரிமையும் கொடுத்துருக்காங்க. மேலும் கிராமம் முழுவதும் அவை சுதந்திரமாக நடமாடவும் அனுமதித்திருக்காங்க. பாம்புகளுக்கு அப்படின்னே வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை கோயில் போல மக்கள் ஒதுக்கி வைத்திருக்காங்க. அவை தேவஸ்தானம் அப்படின்னு அழைக்கப்படுது. கிராமத்தில் புதிதாக வீடு கட்டக்கூடிய மக்களும் தங்களுடைய வீட்டில் பாம்புகளுக்காகவே ஒரு இடத்தை ஒதுக்கி வைக்கிறத உறுதி செய்கிறாங்க. கொடிய விஷம் கொண்ட இந்த பாம்புகளை கண்டு சிறு குழந்தைகள் கூட அஞ்சுறது கிடையாது. பிறந்ததுல இருந்தே பாம்புகளுடன் வளரும் அவங்களுக்கு அச்சம் அப்படிங்கிறதே ஏற்படுவது கிடையாது அப்படின்னு கிராம பெரியவர்களும் சொல்கிறாங்க. ஆண்டுதோறும் இந்த கிராமத்தில் நாகபஞ்சமி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. ஷெட்பால் கிராமத்தில் வாழக்கூடிய குழந்தைகள் முற்றிலும் நலமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வகுப்பறை இடத்தையும் நாகப்பாம்புகளுடன் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்தும் கொள்கிறாங்க. அவர்கள் கூறுவது என்ன அப்படின்னா, தெரியாதவர்களுக்கு மட்டுமே நாம் பயப்படுறோம். நாங்கள் பாம்புகளை எங்களுடைய உடன்பிறப்புகள் போல பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷெட்பால் கிராமத்தில் மனிதர்களை விட பாம்புகளினுடைய எண்ணிக்கை அதிகம். ஷெட்பாலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஜனத்தொகையை விட பாம்புகள் அதிகமாக வசிக்குது. அது மட்டும் இல்லாமல் பாம்புகளுக்கு கூடுதல் கவனிப்புடன் கிராம மக்கள் உணவளித்தும் வந்துட்டுருக்காங்க. பாம்புகளுடன் விளையாடுவதை குழந்தைகள் பொழுதுபோக்காகவே வைத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பாம்புகள் அப்படின்னா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய யார் வேண்டுமானாலும் தங்களுடைய கிராமத்துக்கு வருகை தரலாம் அப்படின்னு ஷெட்பால் கிராமவாசிகள் வரவேற்பும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு அப்படின்னு சொன்னாலே அந்த வார்த்தையை நம்ம கேட்டாலே நம்ம எல்லாருமே பார்த்தோன்னா 10 அடி தள்ளி நிற்போம். அப்படி இல்லைன்னா பாம்பை கண்டதும் தெய்வம் அப்படின்னு வழிபடுவோம். ஆனால் இந்தியாவில் இருக்க இந்த கிராம மக்கள் பாம்பை ஏதோ செல்ல பிராணி போல வீட்டில்
வீட்டில் வைத்து போக விட்டு அதனோடு தோழமையோடு வாழ்ந்து வந்துட்டுருப்பது அப்படிங்கிறது பெரும் வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கிராமமானது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சோலாப்பூர் மாவட்டத்தின் மோகோல் தாலுகாவிற்கு உட்பட்ட ஷெட்பால் அப்படிங்கிற கிராமத்தில் இப்படியான ஒரு வினோத பழக்கம் இருந்து வந்துட்டுருக்குங்க. இந்த கிராமத்து மக்கள் பாம்புகளை கண்டு எப்பொழுதுமே அச்சப்படுவதோ பயப்படுவதோ அடுக்கிறதோ கிடையவே கிடையாது. அதை தங்களுடைய குடும்பத்தில் ஒருவராகவே பாம்பையும் நடத்துகிறாங்க. புனேவில் இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 2600 கிராம மக்கள் வசித்து வராங்க. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிராமத்தில் இருந்து அந்த கிராம மக்களை இது வரைக்கும் பாம்பு கடித்ததா எந்த ஒரு சம்பவமும் இன்றளவு கூட பதிவாகலை அப்படிங்கிறது கூடுதல் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மக்களும் பாம்புகள் கொடூரமானது கிடையாது அப்படின்னும் சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாம்புகள் மக்களை தீண்டாது அப்படின்னும் அங்கே வாழக்கூடிய மக்கள் சொல்லியிருக்காங்க. பாம்பு அப்படின்னு சொன்னால் ஏதோ தோட்டத்திற்குள்ள திரியக்கூடிய ஒரு சிறிய அளவிலான பாம்பு அப்படின்னு நினைக்க வேண்டாம். உலகத்தில் கொடிய விஷமாக இருக்கக்கூடிய பாம்புகளில் ஒன்றாக கருதப்படக்கூடிய நாகப்பாம்பு கூட தான் இந்த கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் ரொம்பவும் அசால்ட்டாக சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அது கூட தோழமை பாராட்டி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த பாம்புகளும் மக்களை எதுவுமே செய்யறதும் கிடையாது. அந்த பாம்பும் மக்கள் கூட தோழமை பாராட்டி வருவது அப்படிங்கிறது வியப்பை ஏற்படுத்தி வருது அப்படின்னு சொல்லலாம். அதை பார்த்து யாருமே நடுங்கிறதும் கிடையாதுங்க. அதோடு சேர்ந்து நடக்கிறாங்க, அது கூட சேர்ந்து சாப்பிட்றாங்க. வீட்டுக்குள்ளே வர்றதுக்கும் அதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. வீட்டில் அதற்கு அப்படின்னே ஒரு தனி அறையே ஒவ்வொரு வீட்லேயும் மக்கள் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயங்கள் பல தலைமுறைகளாக பின்பற்றப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தலைமுறைகளாக பாம்புகளும் மக்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவருடைய வீட்லேயும் பாம்புகளுக்கு அப்படின்னே ஒரு தனி அறையே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் நம்ம வீட்டிற்கு அருகில் ஒரு குட்டி பாம்பு வந்தாலே நாகதோஷம் அப்படின்னு கோவிலுக்கு பரிகாரம் செய்ய ஓடுறோம். ஆனால் ஷெட்பால் கிராமத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் பாம்பிற்காக தனி இடத்தையே ஒதுக்கி வைத்திருப்பது அப்படிங்கிறது பெரும் ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக நாகப்பாம்புகளுக்காக ஒரு மூலையை ஒதுக்கப்படுதுங்க. அந்த இடத்துல பாம்புகள் வசித்து விட்டு போகுமா. புதிய வீட்டை கட்டும் போதே கூட கிராமவாசிகள் பாம்புகளுக்காகவே ஒரு பிரத்யேக மூலையை ஒதுக்கி வைத்து விடுவாங்க. அந்த இடத்துல பாம்புகளுக்கு படைக்க பாலும் முட்டையும் வைத்து விடுவாங்களாம். இந்த ஊருக்கு போனாலே பாம்புக்கு பால் முட்டை வைக்க கோவிலை தேட வேண்டியது அவசியமே கிடையாது. எல்லார் வீட்லேயும் எந்த வீட்லேயும் நாம் பாம்புகளுக்காக உணவுகளை வைக்கலாம். அதே மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் பார்த்திங்க அப்படின்னா பாம்புகளை கண்டு அச்சப்படுறது, பயப்படுறது, விலகி ஓடுறது அப்படின்லாம் கிடையாதுங்க. சிறுவர்கள் கூட, குழந்தைகள் கூட பாம்புகளோடு விளையாடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாம்புகளோடு தான் அவர்கள் வளரவும் செய்கிறாங்க. குழந்தைகள் அவற்றுடன் விளையாடுவதோடு பாம்புகளை தங்களோடு பள்ளிக்கும் அழைத்து செல்வாங்களாம். பாம்புகள் கிராமத்தில் சுதந்திரமாக சுற்றி தெரியுது. கிராமவாசிகள் யாருமே அவற்றை துன்புறுத்துறதும் கிடையாது. அதே போல் பாம்புகளும் மக்களை எதுவுமே செய்யறதும் கிடையாது. புதிதாக போகக்கூடிய நமக்கு தான் அதை பார்த்தா பயம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வியப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாம்புகள் அப்படின்னாலே படையும் அஞ்சும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த காலத்திலையும் பாம்புகளோடு உறவுகள், அதாவது ஒரு உறவு போல, அதுவும் ஒரு குடும்ப அங்கத்தினர் போல நடத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நாமெல்லாம் பாம்பை பார்த்தாலே ஒரு வித பயமோ பதட்டமோ பலரையும் தொற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். அவற்றை தொந்தரவு செய்யலை அப்படின்னாலும் எந்த கேடும் விளைவிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. குடியிருப்புகளுக்குள்ளே புகக்கூடிய பாம்புகளை விரட்டும் போது அவை தம்மை தற்காத்து கொள்வதற்காக கடித்து விடுவதுண்டு.
பாம்புகள் கடித்து உயிரிழக்கும் சம்பவங்களும் நடந்துட்டு தான் இருக்குது. அதற்கு மாறாக வீட்டில் செல்லப்பிராணிகளை போல வளர்ப்பது போல் பாம்புகளை வளர்ப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதிலும் ஒரு கிராமமே பாம்புகளை வளர்க்கிறது அப்படின்னா நமக்கு கூடுதல் ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்ததாங்க செய்யுது. அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய பாம்புகள் மக்களினுடைய வீடுகளில் பாம்புகள் சர்வ சாதாரணமாக உலா வருவதும், செல்ல பிராணிகளுக்கு கூண்டு வைத்து பராமரிப்பது போல பாம்புகளுக்கு வீட்டின் மூலையில் தனியிடம் ஒதுக்குறதும் கூடுதலான வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு தான் சொல்லணும்.